வெளியில எப்படி இருக்கணும் அதையும் சொல்றாரு, ஆவியில மட்டும் சொல்லல. அதான் பாருங்க, காயுக்கு எழுதும் போது யோவான் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன்னு சொல்றாரு. அப்பனா என்ன, ஆவிலையும் நீ நல்லா இருக்கணும்ப்பா, சரீரத்திலும் நல்லா இருக்கணும்ப்பா, பொருளாதாரத்திலும் நீ நல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படி இருக்கணும்னா, ஆவிலையும் நல்லா இருக்கணும், சரீரத்திலும் நல்லா இருக்கணும், பொருளாதாரத்திலையும் நம்ம நல்லா இருக்கணும். அப்ப இதுதான் பாருங்க, அது நிக்கோதேமு இயேசுகிட்ட பேசும்போது அது எல்லாம் அறிந்துதான் அவர் பேசுறாரு. ஏன்னா அவர் போதனை எல்லாத்தையும் கேட்டுதான் வந்திருக்கிறார். அப்ப உண்மையாகவே இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் சொல்லும் போது அவர்கிட்ட பேசும்போது இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்ன்றாரு. நீ மறுபடியும் பிறக்கணும்னா அப்ப நிக்கோதேமு சொல்றாரு, நான் எப்படி திரும்ப போய் தாயின் வயிற்றில போய் பிறப்பது, அது அறியுது ஆண்டவர் என்னவர். அவர் சொன்ன இல்ல, ஆவியினாலும் பிறப்பது ஜலத்தினால் பிறப்பது வேற, சரீரத்தினால் பிறப்பது வேற, ஆவியினால் பிறப்பது வேற அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜலமும் ஆவின்னு சொல்றாரு, ஆவியானவர் குறித்து பேசுறாரு. அப்ப அவருக்கு அது புரியல. அப்ப ஆண்டவர் எப்படி ஆண்டவர் ஆகும் சொல்லும் போது, யூதர்களில் ஒரு போதகனா இருந்தோம் இதை நீ அறியாம இருக்காயே அப்படின்றாரு. அப்ப என்னன்னா, நீ இவ்வளவு அறிஞ்சிருக்கிறப்பா, தெரிஞ்சிருக்கிறப்பா, ஆனால் தேவனுடைய வெளிப்பாடு, அதாவது தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறான்றது தெரியலையே அவனுக்கு. அவர் மகத்தான திட்டம் அவனுக்கு தெரியலையே, ரட்சிப்பின் திட்டத்தை தெரியலையே. வேதத்தை அறிஞ்சு குடிச்சு வச்சிருக்கிற, எல்லாம் படிச்சு வச்சிருக்க, தெரிஞ்சு வச்சிருக்கிற, ஆனால் ரட்சிப்புக்கான திட்டம் தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பாரம்பரியமா கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனால் அது மட்டும் போதாது. நாம் தனிப்பட்ட முறையில் இயேசுவை நம்பணும், விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. இது ரொம்ப அவசியம். அப்ப குடும்பத்துல பிறக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் இல்ல, கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அது ரொம்ப முக்கிய அவசியம். அது ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு அவசியம் பாருங்க ரட்சிப்பு. அதுதான் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. அப்ப நீ விருத்த சேதனம் செய்திருக்கலாம், பலிகளை செலுத்திருக்கலாம், 10 கற்பனை அதை ஆண்டு கொடுத்தது அதை ஒவ்வொன்றா நீ கடைபிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இவைகளால நீ நீதிமானாக முடியாது. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஒரு புதிய சிருஷ்டியா பிறக்க வேண்டும் சொல்லும் போதுதான் தாயின் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும். அது கிடையாதுப்பா, ஜலத்துல பிறக்கணும்ன்றது. ஜலம் என்பது ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது ஆவியில பிறக்கணும்ன்றது பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்றுட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுத்துருங்க. அது அடையாளம், அது தேவனுக்கு நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் ஞானஸ்தானம் எடுக்கணும். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஏன் இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? அவர் எடுக்க வேண்டியது அவசியமா? கிடையாது. அவர் தேவன், உன்னதர், பூரணர், பாவத்தை நோக்கி கூட பார்க்காத சுத்த கண்ணர். அப்படிப்பட்ட தேவன் அவர் ஞானஸ்தானம் அவரே எடுக்க வேண்டும். எலியா சொல்றாரு பாருங்க, யோவான் ஸ்தானம் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மால நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீர் எப்படி உமக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு. இல்ல, இது காலத்தின் வேத வசனத்து வாக்கியம் நிறைவேற வேண்டும் சொல்றாங்க. அப்ப ஞானஸ்தானம்